Gentlemen, are you ready? It's showtime. தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் பாரிஸ் பெத்தக்லோன் தாக்குதலில் தீவிரவாதிகளுக்கு எதிராக போராடிய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு மதிப்பளித்துள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன், லெபனானின் பிரதமர் நவாப் சலாம் ஆகியோர் பாரிஸில் நடைபெற்ற கூட்ட அறிக்கை நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். பாகிஸ்தானின் தலைநகரான இஸ்லாமாபாத்தில் அமெரிக்கா, ஈரான் இடையே திட்டமிடப்பட்ட அமைதி பேச்சுவார்த்தைகள் நடைபெற உள்ளன. போர் நிறுத்த உடன்படிக்கை நிறைவடைவதற்கு 4 மணித்தியாலங்கள் இருக்கையில் போர் நிறுத்தம் தொடர்வதாகவும் ட்ரம்ப் வெளியிடும் தகவல்களை BFM டிவியில் அவதானிக்குமாறும் செய்தி வெளியாகியுள்ளது. ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்துகிறது. பிரான்ஸ், போலந்து நாடுகள் தங்கள் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் செயற்கைக்கோளை உருவாக்கும் திட்டத்தை அறிவித்துள்ளன. பிரான்சின் விசாரணைக்கு எலன் மாஸ்க் சமூகம் அளிக்கவில்லை. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக. லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர். தனலட்சுமி.fr ஆன்லைன் ஷாப்பிங். வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே, லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 420993. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் 2015 நவம்பர் 13 பாரிஸ் பெத்தக்லோன் தாக்குதலில் தீவிரவாதிகளுக்கு எதிராக போராடிய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு ஏப்ரல் 21 செவ்வாய்க்கிழமை எலிசே அரண்மனையில் விருதுகள் வழங்கி மதிப்பளித்துள்ளார். தாக்குதலின் போது தங்கள் உயிரை பணியம் வைத்து மக்களை காப்பாற்றிய வீரர்களின் தியாகத்தை மேக்ரோன் நினைவு கூர்ந்தார். பெத்தக்லோன் இசையரங்கில் 2015 ஆண்டு
இஸ்லாமிய தீவிரவாதிகள் மேற்கொண்ட தாக்குதலில் 130 பேர் கொல்லப்பட்டார்கள், 400க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பாதுகாப்பு படை வீரர்கள், காவல்துறை அதிகாரிகள், மருத்துவர்கள் உள்ளிட்டோர் மதிப்பளிக்கப்பட்டனர். பெத்தகலோன் தாக்குதல் பிரான்சின் வரலாற்றில் மிக கொடிய தீவிரவாத தாக்குதல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அன்று நடந்த தாக்குதலின் போது பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறை வீரர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து மக்களை காப்பாற்றினர். பிரான்சின் அதி உயர் விருது வழங்கும் நிகழ்வு அவர்களின் தியாகத்தை நினைவு கூர்வதற்காகவும் அவர்களுக்கு நாட்டின் நன்றியை தெரிவிப்பதற்காகவும் நடத்தப்பட்டதாக எமனுவல் மேக்ரோ கூறியுள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ, லெபனானின் பிரதமர் நவாப் சலாம் ஆகியோர் பாரிஸில் நடைபெற்ற கூட்ட அறிக்கை நிகழ்வில் கலந்து கொண்டனர். அப்பொழுது மேக்ரோ லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடைபெற இருக்கும் பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக பிரான்ஸ் உதவும் என்று மேக்ரோ உறுதியளித்துள்ளார். இருப்பினும் பிரான்ஸ் நேரடியாக பேச்சுவார்த்தை மேசையில் அமர வேண்டிய அவசியம் இல்லை என்றும் மேக்ரோ தெரிவித்துள்ளார். லெபனானின் நலனுக்காக அனைவரும் உதவ வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பிரான்ஸ் லெபனானுடன் நீண்டகால வரலாற்று உறவுகளை கொண்டிருக்கிறது. இருப்பினும் இஸ்ரேல், அமெரிக்கா ஆகிய நாடுகள் பிரான்சின் பங்கேற்புக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. லெபனான் இஸ்ரேல் இடையே நிலவும் எல்லை மோதல்கள், அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதே இந்த பேச்சுவார்த்தையின் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனான் இஸ்ரேல் இடையே நீண்ட காலமாக நிலவி வரும் எல்லை பிரச்சினைகள், கடல் எல்லை விடயங்கள், பாதுகாப்பு தொடர்பான மோதல்கள் என்பன தொடர்பாக ஆராயப்பட்டன. பிரான்ஸ், ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஏனைய சர்வதேச அமைப்புகள் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சித்து வருகின்றன. நவாப் சலாம் லெபனானின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் லெபனானின் அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்க முயல்கிறார். பிரான்ஸ் லெபனானுக்கு ஆதரவாக செயல்படும் என்றும், ஆனால் பேச்சுவார்த்தைகளில் நேரடியாக பங்கேற்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் மேக்ரோ தெளிவுபடுத்தியுள்ளார். கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பீங்க, மாத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே இந்த கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு, பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னாவ். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பாகிஸ்தானின் தலைநகரான இஸ்லாமாபாத்தில் அமெரிக்கா, ஈரான் இடையே திட்டமிடப்பட்ட அமைதி பேச்சுவார்த்தைகள் நடைபெறவுள்ளன. இருப்பினும் ஈரானிய பிரதிநிதிகள் இதுவரை பாகிஸ்தானுக்கு புறப்படவில்லை என்று ஈரானிய அரசு தொலைக்காட்சி அறிவித்துள்ளது. அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொண்டிருப்பதாக பிரெஞ்சு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் இதுவரை பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ளும் என்பதை ஏப்ரல் 21 இரவு வரை உறுதி செய்யவில்லை. பாகிஸ்தான் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு இடமளிக்கும் நாடாக செயல்படுகிறது. அமெரிக்கா, ஈரான் இடையே
நீண்ட காலமாக நிலவி வரும் மோதல்கள், அணுசக்தி ஒப்பந்தம், மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதட்டங்கள் ஆகியவற்றுக்கு தீர்வு காண்பதே இந்த பேச்சுவார்த்தையின் நோக்கம். பாகிஸ்தான் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு நடுவராக செயல்படும் வாய்ப்பு உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் உறவுகள் இப்பொழுது மிகவும் பதட்டமான நிலையை அடைந்துள்ளன. ஏப்ரல் 7 அன்று அமெரிக்கா ஈரான் இடையே 2 வார போர் நிறுத்தம் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தம் பாகிஸ்தானின் தலையீட்டால் சாத்தியமானது. இந்த போர் நிறுத்தம் ஏப்ரல் 22 அன்று முடிவடைகிறது. ஆனால் ஈரான் இன்னும் பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ளும் என்பதை உறுதி செய்யாத நிலையில் சமாதானமா குண்டு தாக்குதலா என்ற கேள்வி பிரெஞ்சு ஊடகங்களில் எழுப்பப்பட்ட நிலையில் போர் நிறுத்த உடன்படிக்கை நிறைவடைவதற்கு 4 மணித்தியாலங்கள் இருக்கையில் போர் நிறுத்தம் தொடர்வதாகவும் ட்ரம்ப் வெளியிடும் தகவல்களை BFM டிவியில் அவதானிக்குமாறும் செய்தி வெளியாகியது. ஓமோஸ் நீரிணை முடக்கம் தொடர்பாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்துகிறது. ஈரான் இந்த நீரிணையை மூடியதால் உலக வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் தனது அணு திட்டத்தை முழுமையாக நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா கோருகிறது. ஈரான் தங்கள் அணு திட்டத்தை குறைக்க தயாராக இருப்பதாக கூறினாலும் அமெரிக்காவின் கோரிக்கைகளை முழுமையாக ஏற்கவில்லை. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்களுக்கு எதிராக ஈரான் பாதுகாப்பு உறுதிமொழிகள் கோருகிறது. போரின் காரணமாக ஈரானில் 3375 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். லெபனானில் 2290 பேர் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். உலக பொருளாதாரம் கடுமையாக பாதிப்படைந்துள்ளது. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பிரான்ஸ், போலந்து நாடுகள் தங்கள் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் போலந்து இராணுவத்திற்காக ஒரு தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை உருவாக்கும் திட்டத்தை அறிவித்துள்ளன. இந்த செயற்கைக்கோள் புவி சுற்று பாதையில் நிலையாக இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு போலந்து இராணுவத்தின் தொலைத்தொடர்பு தேவைகளை பூர்த்தி செய்யும் என அறிவிக்கப்படுகிறது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ மற்றும் போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் ஆகியோர் போலந்தின் கிடான்ஸ்க் நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டார்கள். இந்த திட்டம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாதுகாப்பு தயார் நிலை திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இதன் மூலம் 2030க்குள் ஐரோப்பிய கண்டம் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளும் திறனை பெறும். ஐரோப்பிய நாடுகள் தங்கள் சொந்த செயற்கைக்கோள் சேவைகளை உருவாக்கி ஸ்டார்லிங்க் போன்ற உலகளாவிய போட்டியாளர்களிடம் இருந்து சுதந்திரம் பெறுவதை நோக்கமாக கொண்டிருக்கின்றன. குறிப்பாக எலன் மஸ்க் போன்ற தொழில்நுட்ப பில்லியனர்களின் அரசியல் நிலைப்பாடுகள் குறித்த கவலைகள் காரணமாக
இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது. செயற்கை கோள்கள் பூமியில் இருந்து 30,000 கிலோமீட்டர் உயரத்தில் நிலையாக இருக்கும். இதன் மூலம் பெரிய பகுதிகளை உள்ளடக்கி தொலைத்தொடர்பு சேவைகளை வழங்க முடியும். இருப்பினும் இது ஸ்டார்லிங் செயற்கை கோளை விட வேகம் குறைவாக இருக்கும். பிரான்ஸ், போலந்து நாடுகள் அணுகுண்டு தடுப்பு குறித்து விவாதித்தன. பிரான்ஸ் ஐரோப்பிய ஒன்றியத்தில் அணுகுண்டு ஆயுதம் கொண்ட ஒரே நாடாக இருப்பதால் அதன் அணுகுண்டு திறனை விரிவுபடுத்தி ஐரோப்பிய நட்பு நாடுகளுடன் கூட்டாண்மையை வலுப்படுத்தும் என மேக்ரோ அறிவித்துள்ளார். போலந்து நேட்டோ உறுப்பினர்களில் பாதுகாப்பு செலவில் மிக அதிகமாக செலவிடும் நாடாகும். கடந்த ஆண்டு பிரான்ஸ், போலந்து நாடுகள் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டன. இதில் பரஸ்பர உதவி மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஆகியவை அடங்கும். ஏவுகணை பாதுகாப்பு, நீண்ட தூர திறன்கள், முன்னெச்சரிக்கை அமைப்புகள் போன்றவற்றிலும் இரு நாடுகள் இணைந்து பணியாற்றுவதற்கு திட்டமிட்டுள்ளன. பிரான்சின் விசாரணை அதிகாரிகள் எலன் மஸ்க் அவர்களின் சமூக வலைத்தளமான எக்ஸ் மற்றும் அதன் க்ரோக் AI சாட்போட் தொடர்பாக நடத்தப்படும் விசாரணையில் பங்கேற்க அழைக்கப்பட்டிருந்தும் அவர் திங்கட்கிழமை அன்று விசாரணைக்கு சமூகம் அளிக்கவில்லை. பிரான்சின் சைபர் குற்றவியல் பிரிவு ஜனவரி 2025 தொடங்கிய விசாரணையில் எக்ஸ் தளத்தின் அல்காரிதம் பிரான்சின் அரசியல் விவாதங்களில் தலையீடு செய்ய பயன்படுத்தப்பட்டதாகவும் குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தல் உள்ளடக்கம் போன்ற குற்றச்சாட்டுக்கள் அவர் மீது சுமத்தப்பட்டு விசாரணை தேதி அறிவிக்கப்பட்டிருந்தும் அந்த விசாரணைக்கு எலன் மஸ்க் சமூகம் அளிக்கவில்லை என்பது இப்பொழுது பெரும் பிரச்சனையாக பார்க்கப்படுகின்றது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். நெவர் லூர்த் ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரெத்தை, கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். லூர்தில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்திற்கும் டெனிஸ் 06 52 19 6008. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ராபின்சன் திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார்.